ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரொம்ப டேஸ்டான பன்னீர் பீஸ் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக பன்னீர் வச்சு நம்ம நிறைய ரெசிபி பண்ண முடியும். நிறைய டேஸ்டான கிரேவி இதை வச்சு பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி பன்னீர் பட்டர் மசாலா, கடாய் பன்னீர் மசாலா, அப்புறமா பாலக் பன்னீர், வீட்லேயே எப்படி நல்லா டேஸ்ட்டாக பன்னீர் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா வீடியோஸும் ஆல்ரெடி போட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க. இன்றைக்கி இந்த டேஸ்ட்டான பன்னீர் பீஸ் மசாலாவை குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்குறேன். நம்ம வெங்காயம் தக்காளியை வதக்க போகிறோம், அதுக்கு தான் இது. எண்ணெய் சூடானதும் ரஃப்பாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். கலர் சேஞ்ச் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா ஒரு 5-6 போல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்து கூட நீங்கள் வதக்கிக்கலாம். இதோடவே நறுக்குன 2 தக்காளி, இதோட ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த தக்காளி லைட்டாக மசியணும், அது வரைக்கும் இது நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. இப்போ ஒரு கடாயில் ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் போடுறேன். இப்போ இதே ஆயில் ரொம்ப ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். இப்படி போடுறதுனால உங்களுக்கு கிரேவிக்கு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ லைட்டாக இதை கலந்து விட்டுட்டு சடனாகவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, தக்காளி வெங்காய பேஸ்ட், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா நம்ம பின்னாடி தான் சேர்க்கணும், அப்போ தான் ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி கிரேவிஸ்லாம். 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வர்றது வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட வெங்காயம் தக்காளி பேஸ்ட் நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் சேர்க்கணும். பன்னீர் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து நான் இந்த அளவுக்கு பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சின்னதாகவும் போட்டுறக்கூடாது, டக்குன்னு கரைஞ்சிடும். ஸோ இப்போ இதை சேர்த்துடலாம். அடுத்ததான் இதில் பட்டாணி சேர்க்கணும். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சிதுன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். நான் காஞ்ச பட்டாணியை நல்லா நைட்டே ஊற போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை 1 கப் போல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் சேர்த்தா போதும். சேர்த்து இந்த மசாலா எல்லாம் நம்ம சேர்த்த பன்னீர் அப்புறமா அந்த க்ரீன் பீஸோட எல்லாம் நல்லா மிங்கிளாகி வர்றது வரைக்கும் இது நல்லா வேகட்டும். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது நல்லா வேகணும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட பன்னீர் க்ரீன் பீஸ் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இதில் மல்லி இலை தூவி இறக்கிடலாம். உங்களுக்கு கஸ்தூரி மெத்தியோட ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா அது கூட சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதாங்க, ருசியான பன்னீர் பீஸ் மசாலா இப்போ ரெடி. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் சொன்ன அந்த சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே பன்னீர் பீஸ் மசாலாவை நீங்கள் வீட்டில் ஈஸியாக பண்ண முடியும். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த சப்பாத்தி நானோட வச்சு சாப்பிட்றதுக்கு, நீங்கள் ஈவன் ஃப்ரைட் ரைஸோட கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த டேஸ்ட்டான பன்னீர் பீஸ் மசாலாவை இதே அளவுகளோட நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிக்கிஸ் கிச்சனை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான இன்னொரு ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.